ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தீபக் கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணி பேசுகிற விஷுவல்ஸை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வந்து தர்ஷிகா சுற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அருண் மற்றும் சத்யா வந்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவான்றதையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து முத்துக்குமாரை பற்றி ஒரு மெயின் டாபிக் அருணுக்கு இல்லாமல் வராது போல், அதை பற்றியும் பேசுகிறார். ஃபைனலி நாளை கேமை எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி மஞ்சுரி மற்றும் ராயன் கிட்ட பல டிஸ்கஷன் நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ரூட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே லைக்கை போட்டுருங்க. அந்த லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, விஷால் கிட்ட வந்து தர்ஷிகா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நான் அந்த டீமில் இருக்கேன்னா, நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கேன். நாளைக்கு என்ன ஜெஃப்ரி தர்ஷிகா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருவானுங்க. வெளியே அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுவானுங்க பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் தீபக்கு, ஜாக்லினு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரி. இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது, எங்கள் தலையில் மூலக்க அரைச்சிட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுற போகிறாங்கன்ற மாதிரி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மேடம், நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா கொடுக்க போகிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா எப்படி கொடுப்பாங்கன்ற தான் என்னோட கேள்வி. அதுவும் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் வேணுமா. ஒரு பக்கம் தர்ஷிகா கொடுத்துட்டு வேலையை பாருங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து. அடுத்து முத்துக்குமார் மற்றும் தீபக் இடையே ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ அதில் முத்து வந்து மனம் உடஞ்சிட்டார்ல, என்ன ஏன்டா இப்படி ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் வீழ்ற டைமில் போட்டு ஏன்டா இப்படிலாம் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன்டா நீ சிரிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தனே அப்படின்னும் போது, ஆனால் நான் சிரிக்கலாம் இல்லைண்ணே, ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல என்னென்ன ரீசன் சொல்றீங்கன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிக் பாஸ் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சீரியஸ் ஆனேன். நான் ஃபன்னா தான் பண்ணேன், விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உரைச்சது அப்படின்றத சொல்றார். ஓகே, நான் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி வம்பிழுத்துட்டு தான் இருந்தேன் எல்லாருக்கிட்டையும். நான் இங்கே இதுலேருந்து வந்தார்ல, மேனேஜர்லேருந்து நான் ஒர்க் சைடில் வரும்போது எதனா ஒரு கண்டென்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அதனால தான் போயிட்டு அந்த அன்ஷிதா கிட்ட அந்த மேட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுது. இங்கே எடுத்துகிட்டு வந்து ரூல் புக்கை படிக்க சொன்னது எல்லாமே ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணோம்ல அப்படின்றதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணேன். அதே ரீதியில் தான் அந்த சைக்கிளில் இது பண்ணுறதுமே நான் ஃபன்னுக்காக பண்ணேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது சீரியஸாக பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பாத்ரூம் வந்து முடக்கப்படுகிறது, அனுப்ப மாட்டேன்ற ஒரு வார்த்தை என்ன சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால் இந்த ஒரு ஒட்டுமொத்த வீடுமே பாதிக்கப்படுதுன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸோட ரூலையே நம்ம மீறிட்டோமே, பிக் பாஸிலேயே மதிக்கலையே. அப்போ அவர் என்ன நினைப்பாரு, எனக்கு என்ன இது, பிக் பாஸை மதிக்கிறேன்னு நான் சொன்ன நபர் இப்படி பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயம், பிக் பாஸை நான் மதிக்கலையேன்ற வருத்தம் தான் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்ததுன்னு நான் சொல்றாரு. விளையாட்டாக ஆரம்பிச்சு விவரமா ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணார். ஓகே, அப்போ நான் வந்து சாரி கேட்டேனா, நான் என்ன பண்ண உணர்ந்து தான் சாரி கேட்டேன். இதில் சாரி கேளுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நானும் சாரி கேட்டேன். எனக்கு ஓகே, ஏன்னா எனக்கு பிக் பாஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு ஹிட் ஆயிடுச்சு, நான் கேட்டுட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டணும், முத்து போய் சைக்கிள் ஓட்டினான்னா நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எதுக்கு கொட்டணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இத்தனை நாள் அவங்க பழகிட்டு இருந்தது, பேசிட்டு இருந்தலாம் என்னது இது. ஸோ இதுதான் அவங்களோட உண்மையான முகமா, அப்படி நான் என்னென்ன பண்ணிட்டேன், என் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டுற அளவுக்கு இவ்வளோ இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒன்று மட்டும் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், பிக் பாஸ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. இதன் மூலிமா யார் என்னெல்லாம் நினைக்கிறாங்க, யாருடைய உண்மை முகம்லாம் எனக்கு தெளிவுபடுத்திருக்காருன்றது எனக்கு கிளியர் கட்டாக பிடிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய எனக்கு பாடம் கிடைச்சிருக்கு, எதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார். அதுக்கப்புறம் அருணை பற்றியும் பேசுகிறார். அருணை பற்றி நான் என்னென்னா சொல்கிறது, அவன்கிட்ட அவன் வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணுறானா, எனக்கு வந்து உச்சகட்ட கோவத்துக்கு போயிடுச்சுன்னா நான் என்ன ஸ்டேட்டுக்கு போகும்னு தெரியல. நான் இந்த இடத்துல வந்து என்னோட வார்த்தைகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இடத்துலையும் தப்பாக பேசிடக்கூடாது, எந்த கட்டத்துக்கும் போயிருக்கூடாதுன்னு ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் அருணை கூட நான் ஸ்கிப் பண்ணிடணும், பக்கமே போகக்கூடாதுன்ற மாதிரி தான் ஸ்டேட்டில் இருக்கேன். நடுவில் சௌந்தர்யா வேறு என்னடா பிரச்சனை போது, சௌந்தர்யாவா அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறது, தப்பாக பேசக்கூடாதுன்னு தான் ஒரு பக்கம் கண்ட்ரோலாக இது பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பின்னாடி பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால தான் புரணி பேசாத, டேரெக்டாக வந்து பேசு, சைடில் இல்லை பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, டேரெக்டாக பேசுகிற பழக்கம் தான் எனக்கு இருக்குன்ற மாதிரி முத்து பேசுகிறார். ஐ கான்ட் அக்செப்ட் தட். முக்கு நீங்களும் பின்னாடி நிறைய பேசுகிறீங்க, இப்போ பேசுகிறதே ஒரு விதமான பின்னாடி தான். பட் எனிவே ஓகே, உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, அதனால் விட்டுறேன். ஆனால் நீங்கள் சைடில் பேசுறதில்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பேசுகிறீங்கன்றீங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறேன். இதில் அந்த மவுத் பீஸ் எல்லாம் கூட ஹெவியாக முத்துவை பாதிச்சிருக்கு அப்படின்றது மட்டும் கிளியராக புரியுது. இது ஒரு பக்கம் முத்துவோட வருத்தம் ஃபீல் பண்ணுது. என்னடா ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு என்ன ஏன்டா இப்படி செய்கிறீங்கன்ற வருத்தம், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து அருண் மற்றும் சத்யா ஒரு டிஸ்கஷன் சாப்பிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க,
அவன் நல்லவன் மாதிரி மூஞ்சில் வச்சுக்கிட்டு சுற்றுறான்டாடி. அவன் நல்லவன் மாதிரி இங்கே போர்ட்ரே பண்ணிருக்கான். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, அவனுக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஆட்டம் போட்டுருந்தான், துள்ளிக்கிட்டே இருந்தான். அதான் வந்து தலையில் தட்டி உட்கார வச்சுருக்காரு பிக் பாஸ். அதுதான் தேவை. அதான் ஓவராக ஆடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை மாதிரிலாம் பண்ணால் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாம் முட்டாலாம் என்ன தெளிவாக பார்த்துட்ருக்காங்க, தெளிவாக அவங்களுக்கு போய் புரியும். ஸோ அவன்லாம் ஒரு டம்மே பேசுகிறா அப்படின்ற மாதிரி அருண் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாருன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட வார்த்தைகள் ப்ரொவோக் பண்ணுறது பேசுறதுன்றது கண்டினியூஸாக வச்சுட்டு இருக்கார். அதில் குறிப்பாக முத்துக்குமார் மேலே அவரோட வன்மம் இருக்கிறது அப்படின்றது தெரியுது. அடுத்து சத்யா கேட்குறாரு, இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போது சத்யா சொல்கிறார், பவித்ரா, தர்ஷிகா, சத்யா, இந்த 3 பேர் தானே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் மேபி நான் கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சத்யா யோசிக்கிறார். உடனே அருண், நாட் நீங்கள் 3 பேர்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ராயன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். டபுள் எலிமினேஷனாக இருந்தால் கம்பல்சரி நம்ம கேங்கிலேருந்து ஒரு நபர் போக போகிறாங்க. அது யாருன்றது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நபர் போக போகிறாங்கன்றதையும் பேசுகிறார். இல்லைனா மேபி நம்ம கேங்கிலே 2 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கேங்கை காப்பாற்றுறதுக்கு தான் மிட் வீக் எவிக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பலிகார்டு வந்து ராயனாக தான் ஆக போகிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்குமே டவுட் வருது. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா தர்ஷிகாவுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணாங்க மக்களே. ஸோ ஒரு பக்கம் விஜய் விஷால் சைக்கிள் மெடிக்கும் போது ஜாக்லின் வந்து சண்டை ஹெவியாக போடணும், அதுக்கு சௌந்தர்யா வந்து சண்டை போட்டு பாத்திரத்துக்கு தண்ணி வரல அப்படின்ற மாதிரி சொட்டு சொட்டாக வருதுன்றதுக்காக சைக்கிளை ஃபாஸ்ட்டாக வெளியின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை பண்ணாங்க. அதில் எல்லாமே உண்மையான சண்டைன்ற மாதிரி ராயன் இருக்கார்ல ஓவராக ரியாக்ட் பண்ணி கத்திலாம் பேசிகிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பர்த்டே செலிப்ரேஷன் போது ரயான் சரியான மொக்க வாங்கின மொமெண்ட்டும் பார்க்க முடிஞ்சு. ஆனால் அது ரியல் ஃபைட்டு மாதிரியே நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் முடிச்சு விட்டாங்களாம் போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி ராயன் மற்றும் மஞ்சுரியோட டாக்ஸ் என்னன்னா, ஸோ இப்போ என்னன்னா இங்கே வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்காக இந்த இடத்த யோசிக்கவே இல்லை. இப்போ பார்த்தேன்னா நாளைக்கு தர்ஷிகாக்கு, பவித்ரா மற்றும் 3 பேர் அருண் வந்தாச்சு. வேற யாருன்னா இங்கேருந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல மெஜாரிட்டி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடும். நான் இது வந்து ஒரு கேமாக பார்த்தேன், கடைசியில் பார்த்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக நான் யோசிக்கவே இல்லை ரயான். அப்படி யோசிச்சு கேம் விளையாடி இருந்தால் அது வேற மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் விளையாடி இருப்பேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல. அடுத்து இதை எப்படி பண்ணுறதுனே தெரியாமன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க மஞ்சுரி. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ நான், தீபக் அண்ணா, ஜாக்லின் தான் இருக்கும். அவங்க ஆல்ரெடி மெஜாரிட்டி வந்துருவாங்க. ஜெஃப்ரி மற்றும் இவங்க 2 பேர் என்ன ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அங்கேருந்து நான் அனுப்புனதுக்கான காரணம் என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பண்ணுவான் இங்கே வந்து, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக கிரியேட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். பட் அவன் வந்து ஒரு விஷயத்தில் இப்படி போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னொரு பக்கம் ரயானா சொல்கிறாரு, என்னங்க இந்த கேம் போராக போகுதுங்க, ஃபீலிங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது மஞ்சுரி அதான் சொல்கிறாங்க, எனக்கும் அதான் இருக்குது. ஸோ இவங்க என்னென்னா ரொம்ப ஜாலியாக அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி இருக்குது. அப்போ எதுக்கு இந்த இது அப்படி வச்சுட்டு போனால் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அப்போ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், ரூல் புக்கை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறார். ராயனே வந்து என்ன சொல்கிறார் மஞ்சு கிட்டே, நீங்கள் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், நீங்கள் எதனா ஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் எதனா ரிஸ்ட்ரிக்ஷன் போடுங்க, அதுக்கப்புறம் ஃபைட் வரும், அப்போ தான் கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் யோசிக்கிறேன் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு பிளான் போட்டு திட்டம் போட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்து ஒர்க்கருக்கு உருவாக்கலாம், அப்புறம் அதை வச்சு நம்ம திரும்பி ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டு, எதுவுமே நடக்கலை. இவங்க சொல்கிறத அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான், அது முரண்பாடே இல்லை. இவங்க வெல்ஃபேர் இதெல்லாம் போட்டாலுமே டாஸ் சுவாரஸ்யமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா போகலை. ஸோ நாளைக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கலாம் அப்படின்றத திட்டத்தோட பேசி முடிச்சிருக்காங்க. ரயனும் நானும் ரெடியாக இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாமல் தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி மஞ்சரி கிட்ட கேட்குறாரு. ஸோ நாளைக்கு ஒரு ஃபயரான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.